அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல 2021ல ரிலீஸ் ஆன த சம்மிட் ஆஃப் த காட்ஸ்ங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அனிமி மூவிய தான் பார்க்க போறோம். அம் இந்த மூவி வந்து அ ஜாப்பனீஸ் மாங்கா சீரிஸ் மூலமா வந்த புத்தகத்தின் மூலமா எடுக்கப்பட்ட படம். அது வந்து ஒரு அ அதோட நேமும் அந்த மாங்கா சீரிஸோட நேமும் வந்து சம்மிட் ஆஃப் த காட்ஸ் தான். அந்த புக்கோட ஆத்தர் வந்து ஜீரோ டாங்குச்சி அப்படின்றவரு எழுதியிருக்காரு. அது வந்து அமேசான்ல கூட கிடைக்குது. 5 பார்ட்டா வந்து கிடைக்குது. அந்த புக்கா வாங்கணும்னா, காமிக் புக்கா வாங்கணும்னா நாவலா கிடைக்குது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பேட்ரிக் இம்பர்ட். ஸோ இந்த படம் எது சம்மந்தமானா, ஒரு மவுண்டைன் மலையேற்றம் போறவங்கள பத்தியான ஒரு கதை. அ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா, அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஒரு எண்டுல வந்து ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு டச் இருந்தது. ம் இந்த படத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொதுவான ஒரு தகவல்கள வந்து நம்ம பார்த்துட்டு போனா, இன்னும் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு தோணுச்சு. என்னன்னா, அம் நம்மளோட இந்த எவரெஸ்ட்ட ஓட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 28,176 அடி. இந்த உயரத்த அடையறதுக்கு தான் பல பேர் போராடி, அ இன்னும் போராடிட்டு போய் ரீச் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு ரீச் ஆனது வந்து 1953ல மே 29 அன்னைக்கு ஒரு நியூசிலாந்து வீரரான எட்மண்ட் ஹிலாரி வந்து ரீச் ஆயிருக்காரு. கூட வந்து டென்சிங்கிற ஒரு இந்தியாக்காரரும் கூட போயிருக்கிறாரு. அம் ஸோ அப்பயே ரீச் ஆயிட்டாங்க. இப்போ வரையும் வந்து ஒரு 1200 பேத்துக்கு மேல வந்து ரீச் ஆயிட்டாங்க. இன்னும் வரைய அ அங்க ரீச் ஆகுறதுக்காக முயற்சி பண்ணிட்டும் இருக்கிறாங்க நெறையா பேரு. நெறைய அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு போயிட்டு வர பொருள் செலவு ரொம்பவும் அதிகமும் கூட. இப்படி இருக்கும் பொழுது 1953க்கு முன்னாடியே அம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் நெறையா ஆங்கிலேயர்கள் அங்க போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அ 1924ல ஜார்ஜ் மெல்லோரிங்கிறவரும், ஆண்ட்ரூ இர்வின்ங்கிறவரும் கிட்டத்தட்ட அதுகிட்ட போய் ரீச் ஆனதாவும், அங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டர்ன் வரவே இல்ல. அ ஸோ மேபி அவங்க தான் மொத ரீச் ஆயிருப்பாங்களா? 1924லேயே அப்படிங்கிற ஒரு டவுட்டோட ஹிஸ்ட்ரி நிக்கிது. அப்ப வந்து ஜார்ஜ் மெல்லோரியும், ஆண்ட்ரூ இர்வினும் போம்போது, ஆண்ட்ரூ இர்வின் கிட்ட வந்து ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரா சப்போஸ் நம்ம கையில கிடைச்சதுன்னா, அவங்க ரீச் ஆயிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னும் அது ஒரு புதிராவே இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து இந்த இடத்துல இருந்து பேஸ் பண்ணி தான் இந்த படத்த கொண்டு வராங்க. இந்த கதை ஆரம்பிக்குது. எப்படின்னா, ஜார்ஜ் மெல்லோரியும், ஆண்ட்ரூ இர்வினும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்த ஏறி போய்க்கிட்டு இருக்கும்போது, அ ஒரு ஃபோட்டோ எடுக்குறாரு இர்வின். அதோட இந்த அதுக்கப்புறம் ஒரு புயல் மாரிலாம் வருது. அந்த மவுண்டைன் ஏறுறதோட அப்படியே நிக்கிது. இந்த படம் வந்து இந்த இடத்துலருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 கேரக்டர பேஸ் பண்ணி இந்த படம் போகும். ஒண்ணு வந்து ஆ மவுண்டைன் கிளிம்பர் ஹபூன்ங்கிற ஒரு கேரக்டரு. இன்னொன்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரிப்போர்ட்டரா ஃபுகாமச்சி அப்படிங்கிற ஒருத்தர் பேஸ் பண்ணியே இந்த 2 கேரக்டர பேஸ் பண்ணியே போகும். இந்த ஃபுகாமச்சிங்கிறவர் யாருன்னா, ஒரு ரிப்போர்ட்டர். மேகசின்ல வந்து நெறையா ஃபோட்டோஸ்லாம் குடுப்பாரு. இந்த மாரி அட்வென்ச்சர் ஃபோட்டோஸு, ஹில் கிளைம்பிங் இதுலலாம் எடுத்து குடுக்குறவரு. ஆம் இவருகிட்ட வந்து ஒரு ஜார்ஜ் மெலோரியோட யூஸ் பண்ண கேமரா வந்து இவர் கைக்கிட்ட வந்து போகும். கடைசில பார்த்தா அது ஹபு அவர்கிட்ட இருக்கும் அந்த இத. ஸோ அந்த கேமராவ வாங்குறதுக்காக இந்த ஹபுங்கிறவர வந்து ட்ராக் பண்ணுவாரு. அவர் யாரு? எங்க இருக்கிறாரு? என்ன இது? அப்படின்னு பார்க்கும்போது அவரோட லைஃப் வந்துகிட்டே இருக்கும். ஹபு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஒரு மலையேற்றம் போவாரு. மலை உச்சிக்கு கஷ்டப்பட்டு பார்த்தா அந்த சன் செட்டு இதெல்லாம் பார்ப்பாரு. ரொம்ப அவருக்கு அது புடிச்சு போயிரும். அதுக்கப்புறம் நெறையா அம் மலை ஏற்றங்கள் இதுலலாம் போயிட்டே இருப்பாரு. நெறையா அவருக்கு ஒரு மாரி இன்ட்ரோவர்ட்டா இருப்பாரு. ரொம்ப மிங்கிள் ஆயிக்க மாட்டாரு. கோவத்தோட இருப்பாப்படி. எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இப்ப 2 பேரு மாட்டிக்கிட்டீங்க. ஒரு ஒருத்தர் கட் பண்ணா ஒருத்தர் இறந்துருவாரு. அப்படி இருந்தா சர்வைவ் பண்ண முடியும்.
அப்புறம் என்ன பண்ணும்போது காமனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "அப்படி கட் பண்ண மாட்டோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போணும்னு" சொல்லுவோம்ல. ஆனா இவர் வந்து டக்குன்னு சொல்லுவாரு, "2 உயிர் போறதுக்கு எதுக்கு சம்மதிக்கணும்? 1 உயிர் போனா போதாதா? அதனால நான் கட் பண்ணி விட்டுருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் டிஸ்கஷன் அந்த மாரி வாக்குவாதம்லாம் போகும். ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும் இவரு. ஆ ஸோ இப்படி இருக்கும் பொழுது, அவர் கூட ஒரு சின்ன பையன் வந்து அவர் கூடயே ட்ராவல் பண்ணும் அப்படி நானும் வரேன் வரேன்ட்டு. ஒரு மலை ஏற்றத்தின் போது அந்த பையன் வந்து இறந்துருவான். அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் வேற வேற நாடுகளுக்கு போயிட்டு, வேற வேற மலைகளுக்கெல்லாம் மலையேற்றங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டுருப்பாப்படி ஹபு. இத பத்தியான டீட்டெயில்லாம் தெரிஞ்சுட்டு, ஃபைனலா அவர் எங்க இருக்கிறாருங்கிறத ஃபுகாமாச்சி வந்து அந்த ரிப்போர்ட்டர் கண்டுபிடிச்சு, ஆ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 பேரோட பயணம் எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் இந்த கதை எங்க முடிஞ்சது? அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நெறையா இடங்கள்ல வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் அந்த எவரெஸ்ட்டோட லேண்ட்ஸ்கேப்ப வந்து காமிப்பாங்க. அனிமில காமிப்பாங்க. ஆனா, அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் மாரியே இருக்காது. அந்த அளவு சூப்பரா இருக்கும். அ டீட்டெயில்டா குடுத்துருந்தாங்க. அதே மாரி இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த மலை ஏற்றத்தின் போது ஒரு தனிமையான ஒரு ஸ்டேஜ் ஒண்ணு வரும். அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து பழைய நினைவுகள் ஒரு கிறுக்கு பிடிச்ச மாரி ஆகும் அந்த ஸ்டேஜ். இத வந்து அம் அ எஸ். ராமகிருஷ்ணன் ஒரு புக்ல வந்து இந்த எவரெஸ்ட் சம்பந்தமான ஒரு ஆர்டிக்கிள்ல கூட எழுதியிருந்தாரு. அம் இந்த ஃபர்ஸ்ட் டைம் போனாங்கல்ல 1953ல எட்மண்ட் ஹிலாரியும், டென்சிங்கும். அந்த டென்சிங் அவர் வந்து போகும்போது சொல்லியிருக்கிறாரு, அந்த உச்சிக்கு போக 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 ஒரு தனிமை நிலவும். அந்த தனிமை வந்து நம்ம மனத வந்து ரொம்ப பாதிக்கும். அ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த சீன் வந்து இந்த படத்திலேயே வரும். பாதிக்கும். அதுக்கப்புறம் அங்க மேல ஏற ஏற உயரம் போக போக உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுங்கிறதையும் இதில காமிப்பாங்க. மனம், உடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறத காமிப்பாங்க. இந்த படம் ஆக்சுவலா 90ஸ்ல நடக்கிற மாரி தான் இருக்கும். அதோட அ சிட்டி சைடு வரும்பொழுது அந்த டீட்டெயிலும், கேசட்ல பாட்டு கேட்டுருக்கிறது போறது, இந்த மாரி டீட்டெயில்லாம் இருக்கும். இந்த படம் எந்த இடத்துலயுமே போருங்கிறதே அடிக்காது. அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதோட ஸ்க்ரீன் ப்ளே அழகா கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா, அம் அந்த ஜார்ஜ் மெலோரியோட அந்த அ அவங்க ரீச் ஆனாங்களாங்கிற அந்த கேமராவ தேடி போற பயணமும், அ அதே மாரி அந்த ஹபுங்கிறவர பின்னாடியே போய் அவரோட சேர்ந்து அந்த பயணப்படுதலும், அந்த பயணம் வந்து அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ எல்லாரும் இந்த ஃபைனலா இதோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாரும் ஒரு சிலர் வந்து விடாப்பிடியா ஒரு சில செயல்கள செஞ்சுட்ருப்பாங்க. அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லன்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு மனம் இருக்கும். எப்படின்னா சில பேரு சைக்கிளிங் வந்து ரொம்ப தூரம் போவாங்க. 1000 கிலோமீட்டர் போவாங்க. சிலர் வந்து அ அ ஸ்விம்மிங் போவாங்க. அம் இ இது வந்து உடலுக்கும், மனதுக்கும் நல்லது. ஆனா, அதையும் தாண்டி நெறைய இலக்குகள தாண்டி தாண்டி போய்க்கிட்டே இருப்பாங்க. அ இது ஏன் எ அப்படிங்கிற மாரிலாம் ஒரு கொஸ்டின் வரும். அ அதுக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த ஒரு புக் இருக்கும். எப்படின்னா ஒரு மவுண்டெயின்ங்கிறது வந்து ரீச் ஆகுறதுங்கிறது வந்து ஒரு கோல் கிடையாது. அது ஒரு இலக்கு கிடையாது. அது வந்து ஒரு வழி தான். அது ஒரு பாதை தான். அ அத வந்து மவுண்டெயின்ங்கிறது ஒரு பாதை தான். அதுக்கப்புறம் அதுக்கு அடையிற ஒவ்வொரு உச்சியும் அதோட படிகள் தான். ஸோ அது ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இன்னும் அடுத்து போணும் அப்படிங்கிற ஒரு அ ஒரு எண்ணம் தான் மனதில எழும் அப்படிங்கிறது தான். கீப் கோயிங் அப்படிங்கிறது தான் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு மலையேற்றம் உள்ளவங்களுக்கு அது ஒரு போதை அப்படிங்கிற மாரி இந்த படம் இருக்கும். இது உண்மையாவே நம்மளோட வாழ்க்கையிலும் அதே தான். நம்ம போற இலக்கு வந்து அது ஜஸ்ட் ஒரு இலக்கு தான். அது ரீச் ஆனவுடனே அது டைல்யூட் ஆயிடும். அதுக்கடுத்து போய்க்கிட்டே இருக்கணும். எப்படி கீப் கோயிங் சர்வே ஆகுறோமா? அடுத்தடுத்து போறோமா?
அப்படிங்கிறது தான் நம்மளோட இதா இருக்கும். ஆ கண்டிப்பா இந்த படம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ம் ஒரு அழகான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி வந்தது. அது முக்கியமா அனிமிங்கிறத வந்து இன்னும் நெறைய பேர் வந்து கார்ட்டூன் மாதிரி நினைக்காம, இந்த அனிமிய வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப மெச்சூர்டான படம். இது கண்டிப்பா அனிமில பார்க்கும்போது தான் அது வந்து சாத்தியமாச்சு. ஏன்னா, இதில நெறையா இது சொல்ல முடியாத இடங்கள்ல வந்து அதோட லைட்டிங் அது என்னால இங்க இந்த இடத்துல எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. எந்தெந்த இடம்ன்ட்டு. அதோட லைட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட அ ரொம்ப ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அத பார்க்கும்பொழுதே ஒரு குளிர்ச்சியா இருக்கும். அந்த அளவு இருக்கும். அ அதுக்கப்புறம் 90ஸ்ல இருக்கும்போது அதோட நாஸ்டாலஜி டச் எல்லாம் இருக்கும் அந்த பார்க்கும்பொழுது. கண்டிப்பா இந்த படத்த பாருங்க. அ இதே மாரி இன்னொரு படங்கள்லயோ, இல்லாட்டி அடுத்து வேற ஏதாவது புத்தகத்திலயோ பார்ப்போம். இதே மாரி நெறைய அனிமிய பத்தியும் நம்ம பார்ப்போம். அ நன்றி நண்பர்களே.